செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். பார்க்க போகிறது என்னன்னா, நேற்று குருபூஜை சம்பந்தமாக முதல் நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம் என்னன்னா, ஓட்டு பிச்சை வாங்கக்கூடிய அரசியல் தலைவர்களை இனம் கண்டு ஒதுக்க வேண்டும்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த குருபூஜையில் நடந்த விஷயம் என்னன்னா, அந்த அரசியல்வாதிகள் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் அங்க பசுமொன்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. சரி வாங்க அதை பத்தி வீடியோவுல போவோம். வாங்க. சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது குரு பூஜையில சரியா 30ஆம் தேதி அனைவரும் அரசியல் கட்சி தலைவர்கள் அடுக்கடுக்கா போய் பார்க்குறாங்க. போய் பார்க்குறவங்களுக்கு கூட்டம் கூட்டமா எல்லாத்தையும் உள்ள அனுமதிக்கிறாங்க. ஐயா தேவர் ஐயாவோட கருவறையில கும்பல் கும்பலா போய் அரசியல் பேசுறவங்க, அரசியல் செய்யறவங்க எல்லாத்தையும் அனுமதிக்கிறாங்க. அது எதுக்கு இப்படி பண்றாங்கன்றது உண்மையிலேயே தெரியல. ஆனா இந்த சமுதாயத்திற்காக உணர்வோடு அங்க 2-3 நாள் தங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் சாதி மத பேதம் இல்லாம அன்னதானம் வழங்கி, அதுவும் அன்னதானம்னா சாதாரணம் கிடையாது. சும்மா அந்த புளியோசோறும் எலுமிச்சம்பழம் இந்த உண்டி சோறு கொடுக்குற கதையெல்லாம் கிடையாது. அங்க சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், 3 வகை கூட்டோட, அதாவது உயர் ரக ஒரு ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாட்டை விட நல்லா அருமையான சாப்பாடை கொடுக்கக்கூடிய அன்னதான சக்கரவர்த்தி ஐயா மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் ஐயா. அப்பேற்பட்ட ஒரு நபர், அதுவும் அன்னதானம் போட்டுட்டு போக மாட்டார். பக்கத்திலே இருந்து மக்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்களா, மகம் சொல்லிக்காம சிறப்பா சாப்பிட்றாங்களா, மகிழ்ச்சியா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். வரக்கூடிய ஒருவர் கூட பசியோட இருக்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கக்கூடிய அந்த நபர். அவர் போகும்போது பாத்தீங்கன்னா நெருக்கடி, உள்ள அனுமதிக்கல, மிகப்பெரிய கட்டுப்பாடு. அப்போ ஒரு மனுஷனுக்கு வயிற்றுச்ச வருமா வராதா? நம்ம காலங்காலமா அங்க வர்றோம், பசுமன் சன்னிதானத்துக்கு வர்றோம், அனைத்து உறவுகளுக்கும் நம்மளால முடிந்த உதவி செய்யறோம். அப்படி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியா அங்க நடந்திருக்கு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சி பொதுவா பரவலா யார் யார் வர்றாங்களோ எல்லாத்தையும் உள்ள அனுமதிச்சிருக்காங்க. அவங்க பாட்டு சகட்டு மணிக்கு போறது வர்றது, அது ஒரு அரசியல் மேடை மாதிரி நடந்துருச்சு இன்னைக்கு பசுமொன்ல. அதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஒரு கோவிலுக்கு போறோம், எங்கெங்கயோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் திருப்பதி போறாங்க, முருகன் சன்னிதானம் போறாங்க, பழனி போறாங்க, சபரிமலை போறாங்க. அது மாதிரி தானே பசுமொன்னும் ஒரு கருவறையா ஒரு கோவிலா நினைச்சுதானே போய் உணர்வோடு போய் மக்கள் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க. ஆராதனை காமிக்கிறீங்க, துணூறு கொடுக்குறீங்க, எதுக்கு? கோயில்ல தானே அதெல்லாம் நடக்கும். அப்பேற்பட்ட கோயில்ல நீங்க ஒரு அரசியல் மேடையா பயன்படுத்தினா அது என்ன நியாயம்? அதைத்தான் ஸ்ரீதர் வாண்டியார் ஐயா கேட்டிருக்காரு. ஐயா இதுக்கு எவ்வளவு பெரிய அலட்சாட்டியம், எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது பார்க்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய, சமுதாயத்திற்காக வாழ்ந்து சமுதாயத்துக்காக போராடி சமுதாய மக்களுக்காக தன்னால முடிந்த உதவியை தலைமுறையாக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நபரை தமிழகத்துல மூவேந்தர் முன்னேற்ற கழக வேட்டி கட்டிட்டு வந்தாருன்னா அவர் முக்குளத்து சமுதாயத்துக்காரன்னு அடிச்சு சொல்லுவாங்க. அந்த வேட்டிக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. மூவேந்தர் முன்னேற்ற கழக வேட்டிக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த வேட்டிக்கு அந்த மதிப்பு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை ஒரு மிகப்பெரிய அவமானப்படுத்துறீங்க. சன்னிதானத்துக்குள்ள இருந்து யார் யாருன்னே தெரியல. அதான் வேதனையான விஷயமா இருக்கு. எப்பயுமே சன்னிதானத்துக்கு போனா ஒரு பெரியவர் இருப்பாரு, நல்ல மனிதர். ஆனா இந்த இடத்துல அவரை காணும், ஆளையே காணும். வர புதுசு ஆளா இருக்கு, மாலையை போட்டுக்கிட்டு நிக்குது. அது யார் எவருன்னே தெரியல. ஏதோ பிரச்சனைக்குரிய நபர்களை உள்ள பிடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. ஏதோ அரசியல் சதி நடந்துகிட்டு இருக்கு. இது அனாவசியமான ஒரு அரசியல் சதி. எங்கெங்கெல்லாம் அரசியல் கூடுது பாருங்க.
ஒரு பசுமன் சன்னதி எந்த எந்த நபர் இடத்துலயாவது இது மாதிரி நடக்குதா? இந்த முக்குளத்து சமுதாயத்துல இது மாதிரி நடக்குது. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கடவுள் நம்ம அரசியல் மேடையா பயன்படுத்தக்கூடாதுன்னு அடிச்சு பேசியாச்சு. ஆனா இப்ப அரசியல் மேடையா பயன்படுத்துறதுக்கு அந்த உள்ளூர் நிர்வாகிகளே காரணமா இருக்காங்கன்றதான் ஒரு வேதனையான விஷயம். அப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்ப சமுதாய உணர்வு நாளைக்கு இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வருவா? இந்த அரசியல் தலைவர் வந்து கேட்டுருவானா? வரக்கூடிய ஒருத்தன அரசியல்வாதி எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டுருவானா? சமுதாயத்துக்காரன் வந்து முன்னாடி நிப்பானா? எவ்வளவு ஒரு பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்தந்த அரசியல் தலைவர் ஓட்டு வாங்கினோட ஓடிடுவான். ஓட்டுக்கு வேணா காசு கொடுப்பான். உங்க நிர்வாகி நீங்க உழுந்து உழுந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுப்பான். அதோட முடிஞ்சு போச்சு, அவங்க அதை போயிடுவான். அதுக்கு அடுத்த நாள் உள்ள யார் வர்றா? உங்களை யார் வந்து பாப்பா? சமுதாய உணர்வா இருக்கிற சமுதாய தலைவர்கள் தானே வந்து பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா இது என்ன அர்த்தம்? அது இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இது உடனடியாக அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒன்று கூடி இது சம்பந்தமா நியாயமா விசாரிச்சு அந்த நபர்கள் யாரு, ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள்ட்ட எதிர்த்து பேசி அவர்களை மனது புண்படும்படி நடத்தி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காம அவருக்கு அவமரியாதை உண்டாக்கிய அந்த நபர்கள் யார் என்பதை அறிந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து பசுமனையா தேவர் சன்னிதானத்தை காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.